அனுமதி கிடைத்தது. ஆச்சாரியரின் காலை முதலை பற்றி கொண்ட பொழுது அதிலிருந்து தப்பிக்க சந்நியாசம் வாங்கிக் கொள்வதுதான் வழி என்று தாயாரிடம் அவர் கூறினார். பரிதவித்தாள் தாயார். பிறகு நீ என்ன செய்தாலும் சரி என்று கூறிவிட்டாள். அவள் அப்படி சொல்லிவிட்டதால் தாயாரின் அனுமதி இல்லாமல் இல்லை என்று ஆகிவிட்டது. இதுதானே அவருக்கு வேண்டியிருந்தது. ஆனால் இது முழு சம்மதம் இல்லாமல் பாதி சம்மதம்தான் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனுமதி கிடைத்து விட்டதாக வைத்துக்கொண்டு பிரஷோச்சாரணம் பண்ணி சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டார். தன்னால் ஒரு பிராணிக்கும் ஒருவித பயமும் உண்டாகக்கூடாது என்பதாகத்தான் ஒரு பரம பிரேமையை தெரிவிப்பதே பிரக்ஷை மந்திரம். சந்நியாசி என்றால் அவரை பார்த்து ஒரு பிராணி கூட பயப்படக்கூடாது. ஜீவகுலம் முழுவதற்கும் அவனை பார்க்கிற போது ஆனந்தம் ஏற்பட வேண்டும். கிரகஸ்தன் ஆகிவிட்டால் அவனுடைய தர்மத்தை உத்தேசித்து பிறரை வேலை வாங்குவதற்காக விரட்டி அடிக்க வேண்டி வரும், தண்டிக்கும்படியும் வரும். ஆனால் சந்நியாசியானால் யாருக்கும் எந்த தீங்கும்